நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட செய்தி தொடர்பாளர் பாவலனும் இணைப்பில் இருக்கிறாரு. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சி தொடருது அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுறாரு. இப்போ நீங்கள் கைதுகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு 35 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுக்க, ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி நடந்திருக்கு. அதில் திரு செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எப்படி பார்க்குது? வணக்கம் சரி. குட் ஆஃப்டர்நூன் சார். தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு முயற்சி நடைபெறுவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்ற நாளிலிருந்து இவர்கள் ஆட்சி அமைத்து விடக் கூடாது அந்த நிலைப்பாட்டிலிருந்து இந்த ரெண்டு கட்சிகளுமே ரொம்ப முயற்சி எடுத்தாங்க, திமுக அதிமுகவும். அதுல முக்கிய பங்கு திமுகவுக்கு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அதையும் மீறி தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி நிறுவியது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கூட முதலமைச்சரா கொண்டு வருவதற்காக முயற்சி நடைபெற்றது. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை ஆகிவிடும் அப்படின்னு தான் எங்க தலைவர் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியை ஆட்சி அமைக்க விடுவதுதான் முறையாகும். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு நடைபெறுகின்ற தவேக கட்சிக்கு பலதரப்பு ஆட்களும் அந்த கட்சியில் இணைந்து வருவதை பார்க்கின்ற போது, குறிப்பாக திமுகவில் ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள், கட்சி பதவிகள் கிடைக்காதவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்களும் இன்றைக்கு தாவேக்காவை நோக்கி படையெடுத்து போய் அந்த கட்சியில் சேருகின்ற நிலைமை இருக்கிறது. திமுக தலைமையில விரைவில் தேர்தல் வரலாம், விரைவில் ஆட்சி கவிழலாம், 3 மாசம் 6 மாசம்னு சொல்றதெல்லாம் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதான் நான் சொல்ல வரேன். அப்ப தமிழக வெற்றிக் கழகம் நாளுக்கு நாள் கட்சி அடிப்படையில் ரொம்ப அவங்களுடைய இருப்பை ரொம்ப வலுப்படுத்துறாங்க அப்படின்றத பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவங்க தொடர்ந்து அந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியை நீடிச்சு செஞ்சிருவாங்க போல இருக்கு, அடுத்து நமக்கான அந்த வாய்ப்பு வராது அப்படின்ற அந்த இடத்துல இருந்துதான் இந்த முடிவு நோக்கி நகர்ந்ததா அந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுத்திருக்கிறாரு. இதற்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி கூட திமுக தலைவர் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த ஆட்சி 3 மாதமோ அல்லது 6 மாத காலமோ அதற்கு மேல் நீடிக்காது, விரைவில் தேர்தல் வரும் என்றெல்லாம் அவர் சொன்னதை வைத்து பார்க்கின்ற போது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கட்சி, 6 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, 8வது முறையாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இப்படி ஒரு செயலை செய்கிறார்கள் என்பது ஏற்புடையது அல்ல. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாக இருக்கும். இந்த மாதிரி பேரம் பேசி ஒரு ஆளுநர் திமுக தரப்புல இருந்து என்ன விளக்கம் வரும் பாருங்க. வைகோவே சொன்னாரு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொன்னார் அப்படின்னு. அப்கோர்ஸ் அதை வைகோ அதை மாத்தியும் சொல்லியிருக்காருங்கிறத பாக்குறோம். பட் அந்த பதில் குற்றச்சாட்டு வருது இல்ல? பதில் குற்றச்சாட்டு வருது. ஒரு ஆட்சி நிறுவிட்டாங்க, அவங்க 5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தணும், அவங்களுக்கு ஆட்கள் வேற. இது முதலமைச்சரும் திரு வைகோ அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத நமக்கு தெரியாது. வைகோ அவர்கள் சொல்றதான் அன்னைக்கு ஒரு செய்தியா வந்துச்சு. அந்த மாதிரி முதலமைச்சர் வைகோ கிளாரிபிகேஷனும் கொடுத்து சொல்லியிருக்கிறார், அதையும் சேர்த்து பார்க்கிறோம். அதான் இது வைகோ அவர்கள் எந்த அடிப்படையில இருந்து அது சொல்றான்னு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அவருடைய கட்சி உறுப்பினர்களே அவருடைய பேச்சை கேட்கல, அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர் எதிர்பார்த்த இடத்துல ஏமாற்றம் அடையுது. அதனால ஊடகத்தை அவரு பேசக்கூடாத சில விஷயங்களை பேசுவதாக தான் அதை பார்க்க முடிகிறது. ஆனால் இப்ப பல முனைகளிலிருந்து தாவேக அரசுக்கு ஒரு நெருக்கடி வருகின்ற போது அவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு தான் அந்த வாய்ப்பை நோக்கி தான் நகர்வாங்க. இப்ப அவங்கள ஆட்சி அமைக்க விடக்கூடாது, இதை பாதியில கவுத்த விடணும், மறுதேர்தலை கொண்டு வரணும் அப்படின்றது மிகப்பெரிய மக்கள் விரோத செயல் தானே. அந்த மக்கள் விரோத செயலை யார் செய்தாலும் அது கண்டிக்கத்தக்கதுதான். நன்றி திரு பாவலன். தேங்க்யூ வெரி மச். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888837 இமெயில் advttv@dttv.in